ஏன் சார் ஒருத்தர் வந்து போக்சோல கைதாகிறாரு, அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இவ்வளோ ஒரு சப்போர்ட்ன்னும் போது இது எப்படி ஏத்துக்கக்கூடிய வகையில இருக்கு? பிரேமானந்தாவுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஈஷாவில் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் அவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்களே. அவன் இந்துவாக இருந்தாலும் இந்து, இஸ்லாமாக இருந்தால் இஸ்லாம், முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம், பௌத்தனாக இருந்தால் பௌத்தன், எப்படி வருமோ என்ன மாறுதான் வச்சுங்க. கடவுளின் பேரை சொல்லி ஏஜென்சின்னு எவன் வந்தாலும் அவன் ஃப்ராடு தான். இவர் ஆக்சுவலாக சரண்டராக இருந்தாலும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். அவருக்கு சரியாக கைட் பண்ணல. அவர் நல்ல லா டீம் வச்சில்ல, நல்ல லவ் டீம் தான் வச்சுருந்தாரு. அப்போ மனைவி தான் இவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னா மனைவிக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி நேரம் இப்போ புகார் கொடுத்துருக்கோம். ஏன் ஓடி ஒளிகிற மூணாரில் 2 கேஸோட கழட்டி விடுறது பார்த்தாங்கன்னா அது மூடி மறைக்கும். நீ இந்த குழந்தைகள்கிட்டே தப்பாக நடந்துருக்கு, நீ மற்றவங்கள்ட்ட ஏன் நடந்திருக்க மாட்டேன். ரிமாண்ட் பண்ணா கொஞ்சம் கூட அந்த மனசுல கவலையோ வருத்தமோ எதுவுமே இல்லைம்மா. மென்டலி ஆயிடும். ஆக்சுவலாக எனக்கு தேவை சைக்காட்டிஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறேன். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்டாக் டேக்ஸோட 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் நவ. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கனிமொழி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். மத போதகர் ஜான் ஜெபராஜ் மூணார்ல அவருடைய காதலி கூட ஒரு லாட்ஜில் இருக்கும்போது போலீஸாரால கைது செய்யப்பட்டிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது? இல்லை, ஜான் ஜெபராஜ் மேலே ஆல்ரெடி உங்களுக்கு போக்சோ வழக்கு கோயம்புத்தூரில் பதியப்பட்டுச்சு. பதியப்பட்டு அவருடைய பூர்வீக ஊர் வந்து தூத்துக்குடி, அவரோட பூர்வீக நெல்லை, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, இந்த பெல்ட்டில் அவரை தேடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது பார்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உடுமலைப்பேட்டையிலேருந்து மேலே போகலாம் மூணாருக்கு. பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இருக்குல்ல, உடுமலைப்பேட்டிலேருந்து மேலே மூணாருக்கு வழி இருக்குது. இப்படி வந்தால் போடிமெட்டு வழியாக மேலே போகலாம். அது விட்டு ஸோ அவர் பொள்ளாச்சிலேருந்து அப்படியே மேலே உடுமலைப்பேட்டை வழியாக மேலே போயிட்டுருக்காரு. போலீஸு தேடிகிட்டே இருந்துச்சு. இவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணியிருந்தார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். நான் எங்கேயும் வெளிநாடு தப்பி போக மாட்டேன், எனக்கு ஏபினா ஆன்டிசிபேட்டரி பெயில், முன் ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. கோர்ட்டு அதை பெருசாக எடுத்துக்கல. அதுக்குள்ளே போலீஸ் தூக்கிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெயில் கேட்கறதுக்கான கிரிட்டீரியா கிடையாது. நான் எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டேன், உள்ள பிடிச்சி வைக்காதுன்னு சொல்கிறது கிரிட்டீரியா கிடையாது. அது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தாற்போர் பார்த்தீங்கன்னா போலீஸ் அவரை வாட்சிங்கிலே வந்துச்சு. வாட்சிங்கிலே வந்தபோது மூணாருக்கு போகிறாங்க. அவர் செல்ஃபோன் ட்ராக் அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த செல்லை மட்டும் அமர்த்திட்டா என்னை பிடிக்க முடியாதுன்னு நினச்சிடாதீங்க. இந்த செல்லேருந்து நான் யாருக்கிட்ட பேசணும், யாருக்கிட்ட இன்கமிங் வந்துச்சோ அந்த நம்பர்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் எங்கே நிற்கிதுன்னு பார்ப்பாங்க. அந்த லொக்கேஷன்லாம் அதிகமாக கம்யூனிகேஷன் பண்ண நம்பர் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ரேண்டமாக கால் பண்ணுவாங்க. இல்லை ரேண்டமாக அந்த நம்பர்லாம் செக் பண்ணுவாங்க எங்கெங்கே இருக்குன்னு. அப்போ அதிகமாக பார்க்கக்குள்ள இப்போ மூணாறு ரேண்டம்னு மூணாருக்கு போகிறாங்க. பார்த்தா அது அவர் லவ்வர். 5 சிம் மாற்றிருக்காங்களாமே சார் இது வரைக்குமே? எத்தனை சிம்மு மாற்றினாலும் சரிம்மா, அதுதான் நான் சொன்ன விஷயம்தான். அதுலேருந்து எதுக்கு கால் போயிருக்குன்னு பார்ப்பாங்க. எப்படி இருந்தாலும் இந்த ஐஎம்இ நம்பர் இருக்கா, இந்த ஐஎம்இ நம்பர் நோட்டட் ஆகிடுதா, மறுபடியும் ஒரு சிம்மு சொன்னாலும் போலீஸுக்கு தெரிஞ்சிடும். அது நம்ம செல்லே செட் பண்ணி வச்சுக்கலாமே. அது புதுசாக ஒரு சிம் போனால் மெசேஜ் இருக்குமே. ஸோ அதை வச்சு போலீஸ் ஈஸியாக போயிட்டாங்க. ஆனால் போலீஸுக்கெல்லாம் இன்ஃபார்மர் இருக்காங்க, எவ்வளோ தகவல் இருக்குது. அதை வச்சு தான் போலீஸ் தூக்கியிருப்பாங்க. தூக்கி ரிமாண்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட அந்த மனசில் கவலையோ வருத்தமோ எதுவுமே இல்லைம்மா. எப்படி மைக்கு வச்சு பாடிட்டு இருந்தவர் கையில் தூக்குறாங்க. கட்டப்பையில் பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு எல்லாம் வேணும்ல ஜெயிலுக்கு. எல்லாத்தையும் போட்டு கட்டப்பை ஒரு போலீஸ் கூட அந்த கட்டப்பையை வாங்கலை பாருங்க. இவ்வளோ பேர் ஜபம் பாடினார்ல, போயிட்டு வாடா அப்படின்னு சிரிச்சுட்டே வர்றாப்புல. சார் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா வர்றாரு. ஒரு கில்ட் கூட இல்லையே சார், 1% கூட அவர் ஃபேஸ்ல அந்த கில்ட் பார்க்கவே முடியல. கில்ட் பார்த்தாக்க இதெல்லாம் போய் இதெல்லாம் நிஜம்னு மக்கள் நம்பிடுவாங்கங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் சோகமாக வச்சுருந்தாக்க பண்ண பாவத்துக்கு பண்ணிட்டான் பாருன்னு. இந்த கில்ட்டுங்கிற இல்லாத சிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் நான் என் நித்யானந்தா கடைசி வரையும் சிரிச்சுட்டு தான் இருந்தார். எந்த இடத்துலையும் அவர் கில்ட்டாகவே ஆகலையே. அவங்க இதை ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்கண்ணே. இந்த ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு தான் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே. கமெண்ட் பாக்ஸில் நான் பேசுகிற வீடியோக்களில் அதிகமாக என்னை திட்டுற வீடியோக்கள் இந்த வீடியோக்களில் தான்.
அவரையே பார்த்து பாடுறா, கடவுள் பார்த்து பாடுறா, அது பார்த்து பாடுறா, இவர் பார்த்து பாடுறா, நீ என்னடா பேசுறா அப்படின்னு. ஏன் சார் ஒருத்தர் வந்து போக்சோல கைதாகிறாரு, அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இவ்வளோ ஒரு சப்போர்ட்ன்னும் போது இது எப்படி ஏத்துக்கக்கூடிய வகையில இருக்கு? என் நித்யானந்தாவுக்கு தான் அவ்வளோ சப்போர்ட் இருந்தது, பிரேமானந்தாவுக்கும் தான் அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கோவை ஈஷாவில் என்ன நடக்குதுன்னே தெரியல, ஆனால் அவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்களே. அப்ப தனிப்பட்ட ஒரு மதத்தை சார்ந்த ஒருத்தர் மேல கேஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நம்பிக்கை சார்ந்து. பாம்பு பால் குடிக்குமா? குடிக்காது. அதுக்கு சயின்ஸே அப்படி கிடையாது. ஏன்னா நாக்கு வந்ததுக்கு ஒரு இழை போன்ற 2 ரெக்கை இப்படி இருந்தால் தான் குடிக்க முடியும் நாக்கு. ஆனால் பாம்பு பால் குடிக்குதுன்னு நம்புறோம். எப்படி பால் குடிக்கும் பாம்பு? பாம்பு பால் குடிக்காது. பாம்பு புத்தில் பால் ஊற்றுறோம், அது பாம்பு புத்து இல்லை, அது ஆக்சுவலாக கரையாம்புத்து. கரையானை சாப்பிட பாம்பு வந்துருக்கும், அவ்வளோதான். அதுலேயும் அவ்வளோ பால்லாம் ஊற்றிங்கன்னா கரைஞ்சி உட்காந்துரும். அதெல்லாம் இது நமக்கு அறிவுக்கு உகந்தாத விஷயம் தானே. ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன். பகுத்தறிவோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மனிதன் கடவுளாக முடியுமா? ஒரே வார்த்தை, முடியாது. அப்படி பார்த்தா மனிதனுக்கு மரணம் வருது, ஆப்ரேஷன் பண்ணுறான், கடவுள் சரி பண்ணியிருக்கணும்ல அவனை. சரி, இவர் இங்கே கைதாகிறதுக்கு முன்னாடி முதல்ல கோவையில் இருந்திருக்காரு, கோவையிலேருந்து மதுரைக்கு போயிருக்காரு, மதுரையிலேருந்து திருநெல்வேலி, திருநெல்வேலியிலேருந்து தென்காசி, தென்காசியிலேருந்து தான் மூணார் போயிருக்காரு. இப்படி இத்தனை இடங்கள்ல போகும்போதுமே சினிமேட்டிக்காக வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒரு கார்லேருந்து மாறி இருக்காரு சார். அம்மா அவர்கிட்ட இருக்க பணம் அவ்வளோ பணம் இருக்குமா? அங்கங்கே அவருக்கு சப்போர்ட் பண்ணுற அவங்க மதத்தில் ஈல்டாக உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஏன்னா இவர்கிட்ட இருக்க கேஷ் அப்படிப்பட்ட கேஷு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு காரே வாங்கியிருக்க முடியும் அவரால். ஒரு காரை பர்ச்சேஸே பண்ண முடியும், அந்தளவுக்கு பணம் இருக்குது. அவர் ஷிஃப்ட் ஆகி போகிறதுல என்ன, போயிட்டே இருக்க வேண்டியது தானே. ஒரு கட்சி கூட்டணி சேர்றதுக்கே 3 காரில் போகிறாங்கம்மா, மாறி மாறி டெல்லியில் போகிறாங்க. இவர் போகிறதுல என்ன இருக்குது? அக்யூஸ்டு இவர் மாறி போக தான் செய்வார். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இவர் ஆக்சுவலாக சரண்டராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கௌரவமாக இருந்துருக்கும். அவருக்கு சரியாக கைட் பண்ணல அவரை. நல்ல லா டீம் வச்சில்ல, நல்ல லவ் டீம் தான் வச்சுருந்தாரு, நல்ல லா டீம் இல்லை அவர்கிட்ட. ஏன்னா மாட்டும் போது கூட காதலி கூடயே மாட்டியிருக்காரு பாருங்க, அக்க போகிறேன். அதாவது நல்ல லா டீம் இருந்திருந்தா, நல்ல ஒரு அட்வைஸ் இருந்தால், ஃபஸ்ட்டே சரண்டராக இருந்தால் இவ்வளோ பெரிய இழுபறி ஆகிருக்காது, இவ்வளோ மேட்ரு வந்து பஸ்ட் ஆகிருந்திருக்காது. போலீஸும் இவங்க மேலே ஹைலி டெம்ப்ட் ஆகிட்டாங்க, ஹைலி டென்ஷனாகி தான் தேடி இருக்காங்க. ஏன்னா விட மாட்டாங்க, போஸ்டோ பொறுத்தவரையிலையும் ரிமாண்ட் பண்ணி தான் ஆவாங்க. அன்றைக்கி கூட ஏதோ ஒரு சேனலில் வேறு சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் பணத்தை கொடுத்து வரலாம் வெளில வந்துடுவாருன்னு. எப்படி வர முடியும்? போக்சோவில் அதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. ஒன்ஸ் எஃப்ஐஆர் லான்ச் ஆகிட்டுனா அவங்களை தூக்காம விட மாட்டாங்க. சரி, இப்போ பலர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜான் ஜபராஜ் மேலே வீண் பழி சுமத்துறாங்க, மற்ற மதத்தினர் சுமத்துறாங்கன்றது போயிட்டு இப்போ அந்த மதத்தில் இருக்கிறவங்க மற்ற ஃபாஸ்டர்களே வந்து இவர் மேலே வீண் பழி சுமத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பேச்சும் எழுந்துட்டு இருக்கு சார். 2024 இவர் மேலே அலிகேஷன் ஆகிட்டு இந்த பெண்களோட தப்பாக இருந்தாருன்னு. அவர் கூட இருந்தவங்கலாம் இப்போ சொல்கிறாங்கன்னு வேணா சொல்லலாம். வீண் பழி சுமத்துறாங்கன்னா இவர் அதில் ஹைலைட் ஆகிருக்காரு, நிறைய பணம் சம்பாரிச்சிட்டாரு. ஷேர் பிரிக்கிறதுல பிரச்சனை வந்திருக்கு. ஆமாம், அதுலேயும் இருந்திருக்குதுல்ல. ஒரு கேரக்டர் ஒருத்தர் பேசுகிறாரு பாருங்க சார், டிவியில் செல்ஃபோனில், அது ஷேர் பிரிக்கிறதுல வந்த பிரச்சனை தான். இவங்க எல்லாருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். ஒன்று இதில் யாரும் புனிதர்களாம் இல்லை, எல்லாருமே இந்த அலிகேஷன் உள்ளவங்க தான். இவரு சொல்லட்டுமே, ஜான் ஜபராஜும் கை நீட்டட்டும், அவன் செஞ்சான் இவன் செஞ்சான்னு சொல்லி ஒருத்தரையாக கை நீட்டட்டும். இவரும் உன்னே மாட்டி விட்டான்னு சொல்கிறேன், நீ மாட்டி விட்டு திருப்பி. மொத்தத்தில் எல்லாருமே மாட்டப்பட வேண்டியவர்கள் தாங்கிறது என்னோட கருத்து. இன்னைக்கு நேரத்தைக்காம கன்னியாகுமரியில் ஒரு ஃபாதர் ஒருத்தன் கூட இருந்த கன்னியாஸ்திரிகளை எல்லாம் அந்யோன்யமாக இருந்து வீடியோ எடுத்து வெளியிடலையா? இப்படிப்பட்ட ஃபாதர் கூட எதுக்கு இருக்காங்க இந்த மாதிரி? நம்பிக்கைம்மா, நம்பிக்கை. அப்படி என்ன சார் நம்பிக்கை? ரஞ்சிதா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நித்யானந்தாவோட இஷ்யூ ஆச்சு. எனக்கு வந்து வீசிங் இருந்துச்சு, அதை நித்யானந்தா வந்து சரி பண்ணார். நான் வந்து அவருக்கு என்ன கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை, மத நம்பிக்கை. ஏமா பெத்த பிள்ளைய நரபலி கொடுத்துருக்காங்க ஆந்திராவில் போன வாரம். அப்போ எதை வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. இந்த அளவுக்கு முட்டாள்தனமா ஒருத்தரை நம்புறாங்க, அவ்வளவுதான். முட்டாள்தனம் தான் சொல்லலாம். நம்பிக்கைங்கிறதே முட்டாள்தனமா? அது எப்படி சரியா இருக்கும் நம்பிக்கைங்கிறது? கார் ஆக்சிடென்ட் ஆனால் ஏர் பேக் வெடிக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. ஏர் பேக் பஃபாய் வரலன்னா என்ன செய்யறது? ஒரு நம்பிக்கை. பிரேக் பிடிச்சா வண்டி நிற்க நம்பிக்கை. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மதர் இஸ் எ ஃபேக்ட், ஃபாதர் இஸ் எ ஃபெய்த். அம்மா என்பவள் உண்மை, அம்மாவோட வயிற்றுலேருந்து தான் நம்ம வந்தோம், அது உண்மை. அப்பா என்பவன் நம்பிக்கை, ஃபெய்த். அம்மா சொன்னதுனால இவன் தான் அப்பா, இவன் கூட நம்ம இவங்க 2 பேர்னால தான் நம்ம பிறந்தோங்கிறது ஃபெய்த். அது நான் இது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். அம்மா தான் உண்மை, அப்பா என்பவன் நம்பிக்கை. நம்பிக்கையில் தான் இங்கே வாழ்க்கை ஓடுது. அந்த நம்பிக்கையை இங்கே தவறாக பிரயோகப்படுத்துகிறாங்க. ஒரு பொண்ணு ஒன்று, ஒரு கணவன், மனைவி, ஒரு குழந்தை. ஒரிசா இங்கே வேலைக்கு வர்றாங்க திருப்பூருக்கு. நைட் ஆகிட்டு வேலை இல்லை, திருப்பி போகிறது ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறாங்க. அப்போ வடநாட்டை சேர்ந்த 3 பேர் பேசி
வாங்க நைட்டு எங்கள் ஒரு வீட்டில் திருப்பூர். தங்கிங்க, திருப்பூரில் ம். எங்கள் நாட்டில் வீட்டில் தங்கிங்க, காலையில் வேலை தேடிடுவோம்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு நள்ளிரவு ஒரு 12 மணிக்கு அந்த குழந்தை கழுத்தில் கத்தியை வச்சு அந்த கணவனை அடித்து தப்சம் பண்ணிட்டு அந்த பெண்ணோட பாலியல் உறவு கொண்டிருக்கான். இவனை என்ன செய்யலாம் சொல்லு? கணவன் கண் முன்னே. கணவன் கண் முன்னே குழந்தை கழுத்தில் கத்தி, அந்த நிலைமையை நினச்சிப்பாரு. அவனை என்ன செய்யலாம் சொல்லியே சொல்லு? நம்பி தானே வந்தாங்க, செய்யலாமா இது? அதுதான் அப்பையிலேருந்து நம்மள்ட்ட சொல்லுவாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. அது துரோகத்திலே நம்பிக்கை துரோகங்கிறது வேற. அதை செய்கிறாங்களே, அசால்ட்டாக செய்கிறாங்களே. ஒரு மதத்தில் வந்துமா இந்த மக்களை ஒரு மாதிரி மேனிகுலேட் பண்ணுறாங்க. ஒரு இப்போ சாமி வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம சாமி வந்து ஆடுறதுன்னு. அப்படி ஒரு விஷயமே இங்கே இல்லை, அப்படி வரவே வராது. அது உங்களுக்கு சின்ன நியூரோ பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் அதீதமான சத்தம் இருக்கும்ல. இப்போ உதாரணத்துக்கு ட்ரம் சத்தம் இருக்குல்ல, நம்ம இறப்பு வீட்டுக்கு போனால் அடிப்பாங்கல்ல ட்ரம், பழைய இசை, அதை அடித்தா உங்களுக்கு அழியாமே ஒரு வைப்ரேஷன் வரும். நீங்கள் எவ்வளோ துக்கத்தில் ஒன்றுமே இருப்பீங்க, காலோ கையோ வைக்க மாதிரி இப்படி ஷேக் பண்ணணும், ஒரு வைபர் ஆகும். டான்ஸ் ஆனால் தேவையில்லைன்னு மூடும். அது நம்ம ஆதி அந்த பறைய இசை மூளையில் போய் தட்டும், அந்த ஓசை டங்கு 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 டங்குன்னு ஆட வைக்கும். அது மாதிரி இந்த பம்பை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ட்ரம் 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 ட்ரம்னு பயங்கர ஒரு மேரோ இசை வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமல் ஆடுவாங்க. ஆடிட்டு கொஞ்சம் டே வாடா நீ போடான்னு சில விதங்களை சொல்லுவாங்க. அது 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 வந்து சில இது உங்களுக்கு கிளிக் ஆகும். யார் வேணுமோ யார் வாழ்க்கை வேணும்னு சொல்லலாம். சைக்காலஜி தெரிஞ்சாலே போதும், நீங்கள் யாருங்கிறது நான் சொல்லுவேன். அதோட அதிநவீனம் தான் ஜோசியம். சைக்காலஜி வச்சு சொல்கிறது கொஞ்சம் டெக்னாலஜி, அது கொஞ்சம் படிப்பு இருக்குது. படித்தா உங்களை பற்றி நான் சொல்லலாம், என்னை பற்றி நீங்கள் சொல்லலாம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. ஒரு போலீஸ்காரர் பார்த்தா தெரியாது அவன் அக்யூஸ் இல்லைன்னு, பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. ஆமாம், பார்த்த மாத்திரம் சொல்லுவான், நீ இந்த கேஸுக்கு உனக்கு சம்மந்தம், நீ ஓடி போயிடுவேன். இப்போ நீங்களே சொல்லுவீங்களே, நீங்களே எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க. பார்த்த மாத்திரத்தில் தெரியுமா இது என்ன நடந்திருக்குன்னு, அதை வச்சு கொஞ்சம் சொல்கிறது. சொல்லக்குள்ள அது நம்பிக்கை கிளிக் ஆகல, அவங்க நம்ம கடவுளை ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுவோம். இன்னைக்கு காலையில் கூட பார்த்தேன், ஒரு ஆட்டை வந்து பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் வேண்டுதலுக்கு என் தலையை பலி அப்படின்னு ஒரே வரி, உங்கள் வேண்டுதலுக்கு நானா அப்படி. மனிதனோட வேண்டுதலுக்கு எப்படி மிருகத்தோட உயிர் காம்பன்சேட் ஆகும்? ஆகாதுல்ல. கடவுள் நேரில் வந்தார், என்ன வர வேண்டும் என்று கேட்டார். ஒரு இது ஹைக்கு, எனக்கு என்ன வர வேண்டும் என்றே உனக்கு தெரியவில்லை, நீயா கடவுள். சிம்பிள். இதில் ஒன்று ரொம்ப பெரிய மூளையை போட்டு கசக்கிறதுலாம் விஷயமே இல்லை. எனக்கு என்ன வேணா தெரியாத உனக்கு, நீ எப்படி கடவுளாக இருப்ப? எனக்கு கடவுளுங்கிறது ஒரு ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கைமா. நம்ம அந்த நம்பிக்கைக்குள்ளேயே போக வேண்டாம், ஏன்னா அது பல 1000 ஆண்டுகளாக இருக்கு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி இந்த மாதிரி கயவர்களை நம்ம முகத்திரையை கிழிக்கணும். நம்ம யோசிக்கவே கூடாது, பயப்படவே கூடாது. அவன் என்ன மதத்தவன் இருந்தாலும் சரி, அவன் இந்துவாக இருந்தாலும் இந்து, இஸ்லாமாக இருந்தால் இஸ்லாம், முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம், பௌத்தனாக இருந்தால் பௌத்தன், எப்படி வேணுமோ என்ன மாறுதான் வச்சுங்க. கடவுளின் பேரை சொல்லி ஏஜென்சின்னு எவன் வந்தாலும் அவன் ஃப்ராடு தான். சரி, இந்த ஜான் ஜெபராஜ் வழக்குல கூட நம்ம என்னன்னு பார்க்கும்போது, இந்த போக்சோ கேஸ்க்கு முன்னாடியே இவர் சர்ச்சில் ஒரு பியானோஸ்டா இருக்கிற ஒரு கிட்டாரிஸ்ட் ஒருத்தர், அவருடைய மனைவி கிட்ட இவர் சில சிலிமிஷங்கள் பண்ணதுனால அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அங்கிருந்து ஜான் ஜெபராஜ் வந்து துரத்தப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கு சார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இப்படியும் சொல்றாங்க. அது சார்ந்த வீடியோக்கள்லாம் வந்து அந்த மனைவியினுடைய கணவர் வச்சிருக்காரு. அங்க ஒரு 2000 பேர் போற சர்ச்சில் இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஜான் ஜெபராஜ் அப்பவே தலைமறைவு ஆயிட்டாரு, அதுக்கப்புறம் தான் இந்த கேஸே வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஜான் ஜெபராஜ் வந்து இந்த 2 பெண்களோட அஃபேர் தான் சொல்றாங்க. இதுக்கு பிறகு அவங்க நிறைய வழக்கு வரும், வந்தாதான் அது சரி, வரலன்னா எல்லாரும் கூடி மூடி மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த 2 கேஸோட கழட்டி விடுறதுக்கு பார்த்தாங்கன்னா அது மூடி மறைக்கிறது. எப்படி இல்லாம இருக்கும்? நீ ஒரு 17 வயசு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துட்ட, நீ மற்ற பேர்ட்ட ஏன் நடந்திருக்க மாட்டேன்? 14 வயசு பொண்ணு வரும், 14 17 நீ இந்த குழந்தைகள்கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட, நீ மற்றவங்கள்ட்ட ஏன் நடந்திருக்க மாட்டேன்? எவ்வளோ பேரை வந்து நீ மிஸ்யூஸ் பண்ணியிருப்ப. நிர்வாண பூஜை என்னென்ன பூஜையெல்லாம் இருக்குல்லம்மா, எது வருமோ நீ பண்ணியிருப்ப, எது வருமோ நடத்தியிருப்ப. குறிப்பாக என்னோட நீங்கள் உடல் உறவு வைத்து கொண்டால் கடவுள்கிட்ட வைத்து கூட அள்ளி விட்டுருப்ப. அள்ளி விடுறது தானே, கொஞ்சம் நெஞ்ச பொய்யா அள்ளி விடுறது தானேம்மா. ஏம்மா, அந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த இயேசுநாதர் இருக்கார்ல, ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு சொன்ன ஒரு புனிதமான ஒரு மனிதர், ஒரு வாழ்ந்த மனிதர். அவரே வந்து சிலுவையில் அரைஞ்சி தான் கொலை பண்ணாங்க. அவரோட கருத்துக்கள் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், இப்படி எல்லாருமே வச்சு, சாக்ரட்டிஸ் அவரே கொலை தானே பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட கருத்தியலை வந்து எதிர்கொள்ள முடியலை அரசாங்கத்தால். ஓஷோ விடாமல் ஒரு கருத்து சமகாலத்தில் சொல்லிட்டு போகிறாங்க, அவர் செக்ஸ் சாமியார்னு சொன்னாங்கம்மா. ஓஷோட ஒரு புக்கு நீங்கள் முழுசாக படிச்சிருங்க எனக்காண்டி. நிறைய புத்தகங்கள் இருக்குது. புல் தானாக வளர்கிறதுன்னு ஒரு புத்தகம் இருக்குது. புல் தானாக வளர்கிறது. எந்த புல்லுக்கும் யாரையும் உரம் தண்ணி ஊற்றல இல்லை, தானாக வளருது இல்லை.
அதுமாரி உங்கள் குழந்தைங்க தானாக வளருவாங்கன்னு அந்த புத்தகத்தோட தியரி இதுதான். அதுதான் அந்த புத்தகத்துடைய ஒன்லைன். அது அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருப்பார் வருஷம். அவரே வந்து செக்ஸ் சாமியார்னு சொன்னாங்க. ஒரே நேரத்தில் 100 ரோல்ஸ் ராய்ஸ் கார் கிஃப்ட் கொடுக்கப்பட்டுச்சு ஷோக்கு. ஜெயின் அவரை இந்தியாவை சேர்ந்த ஜெயின், அவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனார். அவர் எதுவுமே வந்து யதார்த்தமாக எப்படி இருக்கோ அப்படி இருறாருனார். மனசுக்கு பிடிச்சா சாப்பிடு, மனசுக்கு பிடிச்ச பெண்ணோட நீ உடல் உறவு கொள்ளு, யதார்த்தம் பிறந்து இருக்கிற ஒரு உயிர் அவ்வளோ வந்து அப்படியே இருறான்னு சொன்னார். அவர் நான்வெஜ்ஜை பற்றி பேசியிருக்காரு, அவர் அசைவத்தை பற்றி. ஏன்னா ஜெயின் எல்லாமே நாங்கள் சைவம் தான், ஆனால் நாங்கள் பெரிய சயின்டிஸ்டாவோ பெரிய இராணுவ வீரனாவோ பெரிய மேஜராகவோலாம் நாங்கள் வரல, அப்போ நான்வெஜ்ஜில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருமா அவர். அசைவ உணவுகளை பற்றி அவரோட கருத்து. அவரெல்லாம் எதிரியாக தானே கொண்டாடணும் கடைசி வரைக்கும். அவரை உண்டு இல்லைன்னு வைக்கிறலன்னு வச்சு தானே பண்ணணும், காலி பண்ணணும் அவரை. அதனால் நம்ம போயிட்டு ஒரு நம்பிக்கைங்கிறது நீங்கள் வைங்க, யார் மேலே வேணுமோ யாரும் நம்பிக்கை தான் வைக்கணும். ஆனால் அதுக்காண்டி அந்த நம்பிக்கைக்காண்டி நம்மளை எங்கேயுமே இழந்துடக்கூடாது, நம்மளோட சுயமரியாதை இழந்துடக்கூடாது. நேற்று கூட ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், பசியை விட என் சுயமரியாதை ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு. பசியை கூட பொறுத்துடலாம் போல இருக்குது, பட் சுயமரியாதைக்காக வேண்டி நம்ம ரொம்ப தாங்க வேண்டியிருக்கு, பாரமாக இருக்குது அப்படின்னு. எதுக்காக வேண்டியும் யாரும் இங்கே உங்களை உயிர் உண்டாக்க முடியாது, யாரும் இங்கே காப்பாற்ற முடியாது, யாராலையும் இங்கே எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எவனாவது சொன்னானா சுனாமி வரப்போகுதுன்னு, எவனாவது சொன்னானா இங்கே கொரோனான்னு ஒன்று வரப்போகுது, ஊரே பூட்ட போகிறாங்கன்னு? யாரும் எதுவும் சொல்லலை. கும்பகோணத்தில் 96 குழந்தைங்க வந்து எரிஞ்சு செத்துச்சு, படிக்க போன பிள்ளைங்க தானே, பச்சை பிள்ளைங்க இல்லை குழந்தைங்க, அதுங்களை காப்பாற்ற யாருமே வரல தானே. அப்போ கடவுளுங்கிறது உங்கள் நம்பிக்கை, அதை நான் கிரிட்டிசிசம் பண்ணலை. ஆனால் கடவுள் பேரை சொல்லி மனுஷன் எவனாவது வந்தால் அவனை சேர்க்காதீங்க. ஜாதகத்தை ஜாதகம் சொல்கிறேன் ஏதாவது சொல்கிறேன் உங்களை உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிடுறேன், அதுக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மயிரை கூட கொடுக்காதீங்க. அது சரியாக இருக்காது. நீங்கள் போய் சாமி கும்பிடுங்க, நல்லா ப்ரே பண்ணுங்கள். நல்லா எவ்வளோ பெரிய இங்கே சென்னையில் சாந்தோம் சர்ச் இருக்குது, எங்கே பார்த்தாலும் சர்ச் இருக்குது, பெரிய பெரிய பள்ளிவாசல் இருக்குது, தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் பெரிய கோயில் இருக்குது, அறுபடை முருகன் கோயில் இருக்குது. போங்க, நேராக கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, ஊதி வைக்கணுமா ஊதி வைங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள், மனசை அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு வந்துக்கிட்டு இருங்க. உண்டியலில் கூட காசு போடுங்க, போடாதீங்க, அது உங்கள் விருப்பம் அது. ஆனால் மனித ரூபத்தில் எவனாவது நான் தான் கடவுள்னு அடிக்கடி அன்னபூர்ணி ஆத்தா மாதிரி யாராவது ஒருத்தி கிளம்புவாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு கள்ளப்புருஷன் பஞ்சாயத்துக்காக வர்றாங்க, 2 வருஷம் கழிச்சு அவங்க ஆத்தாவாயிடுறாங்க, அன்னபூர்ணி அம்மாவாயிடுறாங்க. திங்கு 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 திங்குன்னு வைப்ரேஷனில் வர்றாங்க. எப்படி ஏற்றுக்கிறது? நீங்கள் அப்படியே என்லாயிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் மறந்துடுறாங்களா சார்? மறக்காம இருக்கு தான் நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். நீங்க என்ன அப்படி என்ன புத்தரா? ஏன்னா இப்ப 2 வருஷம் கழிச்சு ஜான் ஜபராஜ் கேட்டா நல்லவர் வல்லவர் தானே சொல்ல போறாங்க. மறந்துடுறாங்கம்மா. நித்யானந்த சுவாமி இங்க எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? பிரேமானந்தா இருக்கானே, இலங்கையிலேருந்து வந்து எவ்வளோ பெண்கள் வாழ்க்கை ராயப்பட்ட ஜிஹெச்ல அனாதையா செத்து போனான். எவ்வளோ பெரிய ஆசிரமம், எவ்வளோ பெரிய கட்டமைப்பு, எவ்வளோ பெரிய பணம். மறந்துடுறாங்க. மறந்து என்ன பண்றது? ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ மனித உருவத்தில் இங்கே எவனும் கடவுளாக வர முடியாது. கடவுள் நம்பிக்கைங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதை யாரும் இங்கே இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்திலே இடம் இல்லை. உங்கள் யாரை வேணுமோ வழிபாட்டு முறை, உங்களோட வழிபாட்டு நெறிமுறைகளை தலையிடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஜான் ஜபராஜ் போன்ற காமூர்களை கண்டிப்பாக முகத்திரையை கழிவு. ஒரு தனிப்பட்ட மதத்தினுடைய சாயத்தை பூசிக்கிட்டு அவங்களுடைய தனிப்பட்ட இச்சைக்காக பெண்களை பாலியல் துன்புறுத்தல் பண்றது, இவங்களெல்லாம் வந்து சாமியார்னு சொல்லிக்கிறது எந்த அளவுக்கு நியாயம்? அதையும் மக்கள் ஏத்துக்கிறாங்களே சார்? மக்கள் நம்மளாம் ரொம்ப பாவமா, நம்மளாம் சாதாரணப்பட்டவங்க, மிடில் கிளாஸ். நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது. இங்கே நம்ம தேவைகள் எதுவுமே பூர்த்தி ஆகலை. 3 வேளை சாப்பிடாம இங்கே 40 கோடி பேர் தூங்குறான், டேட்டா சொல்லுது. நம்மளோட தேவைகள் பூர்த்தி ஆகலை. அப்போ ஒரு நம்பிக்கை, இது வழியாக நமக்கு ஒரு திருப்தி ஆகிடாதா நம்ம வாழ்க்கை? ஒன்றும் இல்லைம்மா, திருவண்ணாமலையில் அது என்னது எச்சு துப்பிக்கிட்டே போகுது, என்னமோ ஒரு அம்மான்னு, தொப்பி அம்மா, தொப்பி. ஐயோ சாய், அப்படியே பான் பிராக்கை போட்டு அது மேலேயே துப்பிக்குது எல்லாம். அது ஆக்சுவலாக மென்டலி டிஸார்டர். அது பின்னாடி பெரிய பெரிய ஆளுகள்லாம் ஒன்றாங்கம்மா. நான் சொல்லலை, தமிழ்நாட்டில் பெரிய அரசியல்வாதிகள்லாம் ஒன்றாங்கம்மா, தொப்பி அம்மான்னு சொல்லிட்டு. ஐயோ சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. பழனியில் போனேன், சாக்கடை சித்தர், பேர் என்ன சொல்லு? சாக்கடை சித்தர். அப்படியே வச்சிருக்க பிரியாணி எல்லாம் புழு வச்சுட்டு, யார் வேணுமோ எது வேணுமோ வாங்கி கொண்டு வைக்கலாம், ஆப்பிள் ஆரஞ்சு என்ன வேணுமோ வைக்கலாம். அது யாரோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்றானோ அவன் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கிரேஸ், கடவுளோட கிரேஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னு. நான் பார்த்தேன், பிரியாணியில் புழு வச்சுருந்தது, வாடை அப்படி அடிச்சுது. ஒரு கொட்டாய்க்குள்ளே இருந்தார், என்னை அங்கே உள்ள ஒருத்தர் இழுத்துட்டு போனான், வந்து பாரியா அவரன்னு. நான் பார்த்தேன், இவன் மென்டலி ஆகும், ஆக்சுவலாக இவனுக்கு தேவை சைக்காட்டிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னேன். பார்த்தா நான் சொல்லிவிட்டு ஒரு 3 மாதத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆகி செத்துட்டான் இருந்தாலும். ஆமாம், இந்த அழுக்கு உணவு சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் என்ன செய்யும்? இவ்வளோ டர்ட்டியாக சாப்பிட்டாக்க எப்போயாவது அவர் சாப்பிட்டு வரான், எடுத்து சாப்பாடை பயிற்சிருக்குன்னு சாப்பிட்ருப்பான்.
அப்படியே குந்திக்கிட்டே உட்காந்துருந்தான். இது எப்படி சரி? நமக்கு சென்ஸு வேண்டாமா? லேசாக ஃபுட்டு ஃபேடாக இருந்தாலும் வாயில் வைக்க முடியாது. அழுவின உணவை அவன் திங்கிறான் எடுத்து. சாக்கடை சித்தர், பேரை பற்றியில் சாக்கடை சித்தர். விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார், டேய் நான் அரப்பாவோட கட்டிக்கிட்டு சகிலா மாரி ஆடிக்கிட்டு இருக்கேன்டா, என்னைய போய் இது என்னது பாவாடை சித்தர்னு சொல்கிறீங்களாடா அப்போ அப்படின்னு. மக்கள் இந்த அளவுக்கு மூட நம்பிக்கையை நம்புறாங்களா சார்? அதான் இங்கே எல்லாருக்குமே தேவைகள் அதிகமாக இருக்குது, பிரச்சனை அதிகமாக இருக்குங்க. நம்மளோட சாதாரண பிரச்சனைகளை இங்கே தீர்க்கப்படலாமா? சின்ன சின்ன பிரச்சனை கூட தீர்க்கப்படலைங்க. மனநோயாளிகளை கொண்டு போய் செயின் போட்டு கட்டி வச்சாங்க சரியாயிடுவாங்கன்னு சொல்லி தான் ஏர்வாடியில் கட்டி போட்டாங்க. ஃபயர் ஆகி செத்து போனாங்களே மனநோயாளிகள். அவங்களுக்கு தேவை ஏர்வாடியா? ட்ரீட்மெண்ட்டுமா? அந்தளவுக்கு மூளையை கட்டி செலவு பண்ணி மாற்ற அளவுக்கு மருத்துவத்துறை வளர்ந்துட்டு உனக்கு தேவை மருத்துவம். செயின் போட்டு கட்டுறது இல்லை. நான் நம்பிக்கையை கிரிட்டிசைசம் பண்ணலை, அது நம்பிக்கை இருக்கலாம், ஆனாலும் தேவை மருத்துவம். பேய் பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு கோட்டரை கொடுக்குது, அந்த பொண்ணு கோட்டரை கேட்குது, கோட்டரை கொடுக்குறாங்க. சிகரெட்டை பற்ற வைக்க சொல்லி சிகரெட்டை பற்ற வைக்கிறாங்க. ஒப்பனை வாயால் பற்ற வைப்பான்னு கேட்குது. அவனை அம்மாவை திட்டி பார்த்துருது மாமியால் ஒரு சாக்கில். அதுக்கு மென்டல்லாம் கிடையாது. இவனோட திட்டணும், ஒரு நாள் நிப்பாட்டி பார்த்துட்டது ஒரு டிப்ரெஷன் அது. ஸோ அதுக்கெல்லாம் தேவை மருத்துவம். யாரும் பேய் பிடிச்சிட்டுலாம் சொல்லாதீங்க, டாக்டர் அழைச்சிட்டு போங்க. சரி, இப்போ இந்த வீடியோலேயே நம்மளே ஏகப்பட்ட பேர் திட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்போ ஜான் ஜபராஜோட ஆதரவாளர்கள் பலரும் அட்டாக் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியை தான் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. இவங்க தான் சூழ்ச்சி பண்றாங்க, இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், இவங்களும் இவங்க ஃபேமிலியும் சேர்ந்து தான் இவர் மேல அபாண்டமா பழி போடுறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சார், ஜான் ஜபராஜினுடைய ஆதரவாளர்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மனைவியே போர் கொடுத்துருக்காங்க, என்னது பணத்தை மீட்டர் போட்டுட்டான்னு. அப்போ மனைவி தான் இவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னா மனைவிக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி நேரம் இவர் புகார் கொடுத்துருக்கணும். ஏன் ஓடி ஒளிகிறேன் மூணாரில்? என் மேலே இப்போ போலீஸ் கூப்பிடுது, எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா நான் ஓடக்கூடாதுமா சார், எங்கே சரண்டர் ஆகணும்னு சொல்லணும், நான் வரேன்னு சொல்லிடணும் அடுத்த செகண்டு. அப்போ தப்பு இருக்கிறதுனால தான் ஓடி ஒளிகிறீங்க. அப்புறம் அதுக்கு முன்ஜாமீன் வரீங்க ஹைகோர்ட்டுக்கு? ஹைகோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் போட வேண்டியதுதானே? என் பொண்டாட்டி தான் இதுமாதிரி ஃபேக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை ப்ளே பண்ணுறா, அங்கேயே நீங்கள் வெளிநாடு தப்பி ஓட மாட்டேன்னு எதுக்கு அஃபிடவிட் போடுறீங்க? அப்போ தப்பு உங்கள் மேலே எதுக்கு தானே போடுறீங்க? விசாரணை முடியட்டும் சார். இந்த கேஸ் பத்தி சரியான புரிதல் கொடுத்தீங்க, தொடர்ந்து பேசலாம். நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்டாக் டேக்ஸியோட 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Taste the daily.